Hello everyone, Divakar Raviram, Divakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணுறது, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் எடுக்கணும், இதுதான் எடுக்கணும், ஸோ இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணணும், இதுதான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் தான் வந்து வேஸ்ட் ஆகிடும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் சின்ன விஷயம் பிஇ பிடெக் ரெண்டுமே வந்து ஒன்று தான். இது தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜில் வந்து பிடெக் தான் வேணும்னு சொல்லிட்டு சில நல்ல காலேஜ் கிடைக்கிறப்போ அங்கே போய் சேராமல் பிடெக் வேணும்னு சொல்லிட்டு வேற ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. பிஇ பிடெக் ஒன்றுதான்ற விஷயம் கூட வந்து தெரியாமல் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் டிகிரி, 4 இயர்ஸ் டிகிரி, அது எந்த நேமில் வேணால் கொடுக்கலாம். பிஇன்னு கொடுக்கலாம், பிடெக்னு கொடுக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஜினியரிங் கொடுக்குறாங்களாம். ஸோ அது வந்து 4 இயர்ஸ். ஓகேவா, ஸோ சில இடத்துல மேபி பிஎஸ்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா, நமக்கு இன்ஜினியரிங் தான், 4 வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி, அதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அது எந்த நேமில் வேணால் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு கீழே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டாக வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெக்கானிக்கல் ரிலவெண்ட்டாக நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. அதில் ஸ்பெஷலைசேஷன் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஏஐஎம்எல் இருக்குது, ஏஐடிஎஸ் இருக்குது. ஸோ சில காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. சில காலேஜில் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு வராது, எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் என்ன பண்ணுவீங்க, எனக்கு ப்ராக்கெட்டில் போட்டது வேணாம், இதுதான் வேணுமா. சிலர் வந்து எனக்கு ப்ராக்கெட்டில் போட்டது தான் வேணும்பாங்க. ஸோ காலேஜ் நல்ல காலேஜான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்க, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கோர்ஸும் முக்கியம் தான், பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க தேவையில்ல. கம்ப்யூட்டர் லெவன்ட்டான கோர்ஸ் எடுக்கிறீங்களா, ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் லெவன்ட்டான கோர்ஸ் எடுக்க போறீங்களா, ஓகே. ஸோ அதை விட்டுட்டு ரொம்ப வந்து மைன்யூட்டாக போயிட்டு உள்ள இது பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கம்பெனிஸ் வந்து அந்த அளவுக்கு மைன்யூட்டாக பார்த்து உங்களை பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எடுக்கிறது கிடையாது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்காரு, அவருக்கு வந்து ஏஐடிஎஸ்ல வந்து நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா ஸோ அவரையும் கம்பெனி எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு தேவையான விஷயம் உங்ககிட்ட இருந்தால் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த காலேஜுக்கு வந்து கம்பெனியை கூட்டிகிட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்றதான் பார்க்கணும். ஏன்னா எல்லா காலேஜ்னாலையும் வந்து எல்லா காலேஜோட மேனேஜ்மெண்ட்னாலையும் கம்பெனிஸை நிறைய கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ சில டாப் காலேஜஸ்னால மட்டும்தான் வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய கூட்டிகிட்டு வர முடியுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய சான்சஸ் கொடுக்க முடியுது. 4-5 கம்பெனி அட்டன் பண்ணலாம், 10 கம்பெனி 20 கம்பெனி அட்டன் பண்ணலாம், 3-4 கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து எல்லா கல்லூரியிலையும் வந்து அமைகிறதில்லை. ஸோ அது நம்ம டாப் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், பேஸ்டு அவங்க மார்க் பொறுத்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்குது, அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, நான் அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. ஸோ எதில் படித்தா வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டி இருக்குது, ஒரு வேஸ்டான யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அட்டானமஸ் காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா டாப் அட்டானமஸ் காலேஜஸும் இருக்குது, பட் வேஸ்டான காலேஜஸும் இருக்குது. ஸோ நான் அட்டானமஸ் காலேஜ்லையும் அதே மாதிரி நல்ல காலேஜும் இருக்குது, வேஸ்டான காலேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணலாம். பட் யூனிவர்சிட்டின்றப்போ நம்ம சஜஸ்ட் பண்ணுறது தமிழ்நாட்டில் 2 யூனிவர்சிட்டி தான், விஐடி அண்ட் அமிர்தா. அதை விட்டா ஒரு சாஸ்திரா இருக்குது. ஓகேவா, ஸோ 4th ஆப்ஷனாக நீங்கள் வந்து வேணால் எஸ்ஆர்எம் நீங்கள் வைக்கலாம். ஓகேவா, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிவர்சிட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அமிர்தா, விஐடி அண்ட் சாஸ்திரா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது 3லேயும் கிடைக்கல அப்படின்னா அனானிஸ்டி கீழே டாப் காலேஜ் அனானிஸ்டியோட மெயின் கேம்பஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து எஸ்எஸ்என் இருக்குது, பிஎஸ்ஜி இருக்குது, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாப் காலேஜஸ் இருக்குது. இது எல்லாமே அட்டானமஸ் தான். ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், சிஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்லேயும் டாப் காலேஜஸ் இருக்குது. ஸோ அது பார்த்து சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்டானமஸ் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் இருக்குது. ஓகேவா, அதனால் வந்துட்டு உங்களோட மார்க் பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு யூனிவர்சிட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லோ லெவல் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டு. எனக்கு அட்டானமஸ் காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு லோ லெவல் அட்டானமஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் உங்கள் கேட்டகரிக்கு வந்து எந்த காலேஜ் நல்ல காலேஜாக வருதோ அந்த காலேஜை சூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட்ன்றது நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? ஒன்லி அந்த
வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க 100% பிளேஸ்மெண்ட் போட்டிருந்தா நம்ம எப்படி நம்புறீங்க அது? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ஏஆர்எஃப் ரேங்க்டு இன்ஸ்டியூஷன் பாருங்கள். என்ஏஆர்எஃப் ரேங்க்டு இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம். எவ்வளோ அவங்களோட வெப்சைட்லேயுமே போட்டிருப்பாங்க, என்ஏஆர்எஃப்ல சப்மிட் பண்ண ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ மீடியம் பேக்கேஜ், இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் நேரில் போயிட்டு காலேஜை விசிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இப்போது காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 காலேஜாவது போய் விசிட் பண்ணணும், நேரில் போய் விசிட் பண்ணுங்க. ஒரு நாள் கோயம்புத்தூர் போய் விசிட் பண்ணுங்க, ஒரு நாள் வந்து சென்னை போய் விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நல்ல காலேஜ் எங்கே இருந்தாலும் போய் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் கோயம்புத்தூரில் மட்டும் தான் சேருவேன், நான் சென்னையில் மட்டும் தான் சேருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே வேஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கிளாம்பாக்கத்தில் இறங்கி உங்கள் காலேஜ் போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது சென்னையில். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜுக்கிட்டே கூட இறங்குற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்னால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சாட்டர்டே சண்டே ஊருக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ சண்டே மார்னிங் இறங்கி நீங்கள் காலேஜ் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 7 மணிக்கு பஸ் இறக்கி விட்றாங்க அப்படின்னா 9 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கி. ஸோ அது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும். பட் நல்ல காலேஜ் கிடைச்சா, சென்னையில் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ சில பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கோயம்புத்தூர் தான் டார்கெட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் டார்கெட் பண்ணலாம். இப்போ பிஎஸ்சி இருக்குது, ஸ்ரீகிருஷ்ணா இருக்குது அப்படின்னா நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட மார்க் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா 190 கட் ஆஃப் இருக்கும். இவங்களுக்கு இந்த டாப் காலேஜஸில் கிடைக்கும். கிடைக்கிறது மிஸ் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய டாப் காலேஜ் கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய லோ லெவல் காலேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்பன்றப்போ நீங்கள் ஒரு நல்ல காலேஜை மிஸ் பண்ணுறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜ் எப்படி இருக்குன்றது நேரில் போய் பாருங்க. சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த காலேஜஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, ஸோ ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி என்னன்றது பாருங்க. ஃபேக்கல்ட்டியோட ப்ரொஃபைல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம், வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல வெப்சைட் பாருங்க. வெப்சைட்டே சில காலேஜ்லாம் ஒஸ்ட்டாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி காலேஜ்லாம் போகாதீங்க. ஏன்னா அவங்களாம் வந்து அப்டேட்டடாக இல்லை. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டு நல்ல காலேஜ் அப்படின்னா வெப்சைட்லேருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ் பாருங்கள், என்ன அப்டேட்ஸ் போகிறாங்க, என்ன ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் அவங்களோட வெப்சைட்லேயும் பாருங்கள், என்ஏஆர்எஃப் ரிப்போர்ட்டில் பாருங்கள், இங்கே படிக்கிற பசங்கக்கிட்ட எப்படி இருக்குன்றத கேளுங்க, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் அந்த காலேஜஸில் பண்ணிட்டு இருக்காங்க பசங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, வேற என்ன அடிஷ்னலாக என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ ஃபாரின் லாங்குவேஜஸ், அதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி கிடையாது, பட் இருந்தாலும் இருக்கான்றது அது இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். மேபி இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் லெவன்ட்டாக நீங்கள் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் லெவன்ட்டான கம்பெனிஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ் கம்பெனிஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அதில் அட்வான்டேஜ். ரோபோட்டிக்ஸ் லெவன்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஜப்பனீஸ் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள், ஓகே? ஸோ இதை தாண்டி வந்து ரேங்கிங், காலேஜோட ரேங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கிரேடு, நேக்கில் என்ன கிரேடு வாங்கியிருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கிரேடை மட்டுமே நம்ப முடியாது, பட் அந்த கிரேடு கூட வாங்க முடியாத காலேஜஸும் இருக்காங்கல்ல. ஸோ கிரேடு வாங்கியிருக்கான்றப்போ ஏதோ ஒரு லெவலில் அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கனால தான் அந்த கிரேடு வாங்க முடியுது, ஓகேவா? ஸோ அதனால் அந்த கிரேடு நேக்கில் என்ன கிரேடுன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் A++ன்னு இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் A++ தான் வந்து அதிகமான கிரேடு. ஸோ அது பார்க்கலாம், நீங்கள் A+, A++ல இருந்தால் கூட ஓகே இந்த கேட்டகரியில் இருக்காங்களா பாருங்கள். என்ஏஆர்எஃப் ரேங்கிங்குள்ளே வந்திருக்காங்களான்னு பாருங்கள். உள்ளே வந்திருந்தாலே ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான், ஓகேவா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் விஷயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும், நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்டு சென்னை காலேஜஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறீங்க. ஸோ அதெல்லாம் சில காலேஜில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, சில காலேஜில் 0% கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி காலேஜஸ் வந்து 2 விதமாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சில காலேஜில் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது, சில காலேஜஸில் வந்து டிசிப்ளின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த காலேஜஸ்லாம் அது இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சேஃப்டியும் மெயினாக பார்க்கணும். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட என்ன டைப்ஸ் வச்சுருக்காங்க, ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட டைப்ஸ் வச்சுருக்காங்களா, ஃபாரின் யூனிவர்சிட்டி போக முடியுமா பாருங்கள். ரிசர்ச்சுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்குபேஷன் சென்டர்னு இருக்கும், ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் நேரில் போகணும், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும். ஒரு காலேஜில் ஒரு 5லேருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சும்மா கூப்பிட்டு எப்படி இருக்குது காலேஜ் நல்லா இருக்கா இல்லைன்னு. இன்னொன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும்.
நம்ம போகிறது படிக்கிறதுக்காண்டி தான் போகிறோம். பட் இருந்தாலும் இருக்கிற இடம் வந்து ஓரளவுக்காக நல்லா இருக்கணும், இல்லைன்னா பசங்க வந்து மென்டலி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெய்லி பாத்ரூம் போய் கியூவில் நின்று பாத்ரூம் போகணும், தண்ணி வராது, பாத்ரூம் க்ளீனாக இருக்காது. ஓகேவா? ஸோ ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், சின்ன ரூமாக இருக்கும். ஸோ ஒரே ரூமில் 5 பேர் 6 பேர் 10 பேர் கூட சில இடத்துல அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட மென்டலி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் நேரில் போய் செக் பண்ணணும். சில ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்டல் பார்க்க போவீங்க, வார்டன் வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. இப்போ நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரியல் ரூம்ஸையும் போயிட்டு செக் பண்ணணும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து கேட்டால் தான் நீ தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் என்னன்னா தண்ணி வந்து மேனேஜ்மெண்ட் நினச்சா கொண்டு வரலாம், சில மேனேஜ்மெண்ட் வந்து அதை சரியாக பண்ணாமல் விட்டுருவாங்க. செக்யூரிட்டி எப்படி இருக்குது கேம்பஸில் அப்படின்றத பாருங்கள். ஸோ டெக்னிக்கலாக பார்க்குறப்போ ரேங்கிங் NARF NAC அந்த நீங்கள் படிக்க போகிற டிபார்ட்மெண்ட்டில் NBA அக்ரிடேட்டட் இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஸோ அது வந்து நீங்கள் கோர் இன்ஜினியரிங் மட்டும் அந்த NBA அக்ரிடேஷன் செக் பண்ணலாம். அதாவது ECE CSE மெக்கானிக்கல் இந்த மாதிரி இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கோர்ஸ். இதுக்கு வந்து NBA அக்ரிடேஷன் இருக்கான்றது செக் பண்ணுங்க. இதுதான் பிளேஸ்மெண்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ காம்படிஷன்ஸ் அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ காம்படிஷன்ஸில் போய் வின் பண்ணுறாங்க, எப்படி அந்த காலேஜ் வந்து காம்படிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா நேஷனல் லெவல் காம்படிஷன் நிறைய இருக்குது. அந்த மாதிரி காம்படிஷன்ஸில் எவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். சில காலேஜில் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சில காலேஜ்லாம் இருப்பாங்க. சில காலேஜ் வந்து புஷ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து இந்த காம்படிஷன் அந்த காம்படிஷன் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்போசர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ புக்கை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சர்வைவ் ஆக முடியாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? சர்வைபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங்கில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்தாலும் காம்படிஷனும் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.